तुमसे जो एक बार है मिलता, हर पल मिलने को दिल करता है। सबके दुलारे हो बाबा, सबसे प्यारे सबसे प्यारे हो। तुमसे जो एक बार है मिलता, तुमसे जो एक बार है मिलता, हर पल मिलने को दिल करता है। बाबा ओ बाबा, मीठे प्यारे सबके दुलारे हो बाबा, सबसे प्यारे सबसे प्यारे हो। खुशियों की सौगात पाए, तेरे प्यार में जो डूब जाए, खुशियों की सौगात पाए। तेरी श्रीमत जो अपनाए, वरदानों की बरसात पाए। बाबा ओ बाबा, मीठे प्यारे सबके दुलारे हो बाबा, सबसे प्यारे सबसे प्यारे हो। दिल भर आता है, कौन करेगा इतना प्यार, सोच के दिल भर आता है। प्रेम के आंसू झरझर बहते, उमंगों से मन उड़ जाता है। बाबा ओ बाबा, मीठे प्यारे सबके दुलारे हो बाबा, सबसे प्यारे सबसे प्यारे हो।
मोहब्बत की बाहों में मेहनत से हमको छुड़ा ही लिया बाबा। ओ बाबा मीठे प्यारे सबके दुलारे हो बाबा, सबसे प्यारे सबसे न्यारे हो। तुमसे जो एक बार है मिलता, तुमसे जो एक बार है मिलता, हर पल मिलने को दिल करता है बाबा। ओ बाबा मीठे प्यारे सबके दुलारे हो बाबा, सबसे प्यारे सबसे न्यारे हो बाबा। ओ बाबा, ओ बाबा, ओ बाबा, ओ शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति
பாபா இன்னைக்கு முரளியில் வைத்தியராக வந்திருக்கிறாரு. பாபா அடிக்கடி பாருங்கள் வாணியில் சர்ஜன் சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி பாபா வைத்தியர்னு சொல்லியிருக்கார், சர்ஜன்னு சொல்லலை. வைத்தியர் மருந்து கொடுக்குறப்ப என்னாகும், வியாதி உள்ளேருந்து பொங்கி வரும். நாட்டு வைத்தியம் இல்லை ஹோமியோலெல்லாம் பார்த்தா வைத்தியர்னு தான் சொல்லுவாங்க. அங்கே என்ன ஆகும், மருந்து கொடுத்தோடனே உள்ளேருந்து அந்த வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வரும். அப்போ வியாதி அதிகமாகும், அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஸோ அது போல் பாபா சொல்கிறார், நான் அழிவற்ற வைத்தியன். நான் உங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் கொடுக்குறேன், உங்களோட எல்லா துக்கமும் நீங்கிடும், தூரமாக போயிடும். அதே நேரத்தில் மாயா அதிகம் தாக்குது அப்படின்னு பயப்படாதீங்க, இந்த மந்திரத்தால் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு. எது மருந்து, வைத்தியர் கொடுக்குற மருந்து எது? பாபா சொல்கிறாங்க, படிப்புங்கிறது மருந்து கிடையாது, நினைவு தான் மருந்து. ஸோ யோகாவில் தான் உங்களுக்கு வியாதிகள் சரியாகும். அதுக்கப்புறம் பாபா ராவணன் பற்றி இன்றைக்கி நிறைய சொல்லியிருக்காரு. ராவணனையே வருஷம் எரிக்கணும். ராவணன் யாருங்கிறதே யாருக்கும் தெரியலை. பெரிய பெரிய சாதுக்கள், சன்னியாசிகள், மகாத்மாக்கள், தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ராவணன் யாருன்னு தெரியலை. ஆனால் வருஷம் எரிச்சிட்டு குஷியாக கொண்டாடுறாங்க. நான் உங்களுக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுத்துட்டு போனேன், நீங்கள் அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு பாபா அடுத்த வரியிலே சொல்லியிருக்காரு, தசராவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்ற. ஃபாரின்ல இருந்தெல்லாம் இன்வைட் பண்ணுறீங்க, இவ்வளோ செலவு பண்ணுறீங்க. அதில் என்ன பண்ணுவாங்களா, தசராவில் ராவணனை எரிச்சிட்டு லங்கையை சூறையாடிட்டு வர்றதுன்னு ஒரு திருவிழாவாகவே அதை நடத்துகிறாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தங்கள் யாருக்குமே தெரியலை. ஸோ இப்படி பாபா இன்றைக்கி முரளியில் நிறைய ரமணீகரமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 18/11/2024. மீட்டே பச்சே பாப் ஹே அவினாஷி வைத்திய. இனிமையான குழந்தைகளே, பாபா அழிவற்ற வைத்தியர். जो एक ही மகா மந்திர से तुम्हारे सब दुख दूर कर देता है. ஒரே ஒரு மகா மந்திரத்தின் மூலமாக உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் தூரமாக்கி விடுகிறார், நீக்கி விடுகிறார். மகா மந்திரத்து மூலமாக நம்முடைய எல்லா துக்கத்தையும் நீக்கிடுறாரு. கேள்வி, மாயா तुम्हारे बीच में विघन क्यों डालती है? कोई कारण बताओ. மாயா உங்களிடையில் ஏன் விக்னம், அதாவது தடையை ஏற்படுத்துகிறது? மாயா உங்கள் முன்னாடி ஏன் தடையை ஏற்படுத்துது? ரெண்டாவதா பாபா என்ன கேட்டிருக்காரு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள், ஏன் தடை போடுது, என்ன காரணம்? 2 விஷயம் கேட்குறார் பாபா. மாயா ஏன் உங்களுக்கு தடை போடுது, என்ன காரணம்? क्योंकि तुम माया के बड़े ते बड़े ग्राहक हो. ஏனென்றால் நீங்கள் மாயாவுடைய பெரிய வாடிக்கையாளர், மிகப்பெரிய வாடிக்கையாளர். கிராக்கின்னு சொல்கிறார் பாபா. கடையிலெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இங்கே கிராக்கி, வாடிக்கையாளர், கிளையண்ட். உஸ்கி கிராக்கி கத்தம் ஹோத்தி ஹே இஸ்லே விகன் டால்த்தி ஹே. அதோட வாடிக்கையாளர் வராமல் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதா, மாயா தடை போடுது, கடைக்கு வரவங்க வர்றதில்லைன்றார். जब अविनाशी वैद्य तुम्हें दवा देता है तो माया की बीमारी उतलती है, इसलिए विघ्नों से डरना नहीं है. அடுத்து காரணம், ரெண்டாவது காரணம் பாபா சொல்கிறாங்க, அழிவற்ற வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொடுக்குறார். அப்போ மாயாவோட வியாதி உள்ளேருந்து என்னாகும், வெளியில் கிளப்பி விட்டு வரும். ஆனாலும் விக்னங்களை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். மன் மனா பௌக்கே மந்திர சே மாயா பாக் ஜாய்கி. மன் மனா பவ என்ற மந்திரத்து மூலமாக மாயா ஓடி போயிடும். ஓம் சாந்தி. பாப் பேட் பச்சோங்கோ சம்ஜாத்தே ஹே. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். மனுஷ்ய மன் கி சாந்திக்கே ஹைரான் ஹோத்தே ஹே. மனிதர்கள் மனசுக்கு அமைதின்னு அந்த அமைதியவே எப்படி சொல்கிறாங்களாம், பாபா சொல்கிற அலறிட்டு சொல்கிறாங்க. ரோஜ் கேத்தே பி ஹே ஓம் சாந்தி, டெய்லி ஓம் சாந்தியெல்லாம் சொல்கிறாங்க.
परंतु इसका अर्थ न समझने के कारण शांति मांगते ही रहते हैं. ஆனால் அர்த்தம் புரியாத காரணத்தினால அமைதி வேணும் அமைதி வேணும்னு யாசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மனசோட சாந்தி ஓம் சாந்தின்னு சொல்லிட்டு சாந்தி வேணும் வேணும்னு கேட்குறாங்க. கேத்தே பி ஹே ஐ எம் ஆத்மா அர்த்தாத் ஐ எம் சைலன்ஸ், நான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பாபா சொல்கிறாரு, ஐ எம் சைலன்ஸ், நான் அமைதியானவன். ஹமாரா ஸ்வதரம் ஹே சைலன்ஸ், என்னுடைய சுய தர்மம் சைலன்ஸ். ஃபிர் ஜப்கி ஸ்வதரம் சாந்தி ஹே तो फिर मांगना क्यों? உங்களோட சுய தர்மமே சாந்தி அப்படின்றப்ப ஏன் நீங்கள் சாந்தி வேணும்னு யாசிக்கிறீங்க? अर्थ न समझने के कारण फिर भी मांगते रहते हैं. அர்த்தம் புரியாத காரணத்தினால தான் இன்னும் வேணும்னு கேட்குறீங்க. உங்ககிட்டயே இருக்கு, நான் தான் அமைதி அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னும் அமைதி வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. தும் சமஜ்தே ஹோ ये रावण राज्य है, நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க இதுதான் ராவணனோட ராஜ்யம். परंतु ये भी नहीं समझते कि रावण सारी दुनिया का आम और भारत का काश दुश्मन है, इसलिए रावण को जलाते रहते. ஆனால் இந்த விஷயம் தெரியலை, ராவணன் முழு உலகத்துக்கும் அதுலேயும் குறிப்பாக பாரதத்தோட எதிரி, அதனால தான் ராவணனை எரிச்சிட்டே இருக்கிறோம். ऐसा कोई भी मनुष्य है जिसको कोई वर्ष जलाते हो. அப்படி ஏதாவது ஒரு மனுஷன் இருப்பானா? வருஷம் அந்த மனுஷனை நீங்கள் எரிக்கிறீங்க. ஒருத்தரையே வருஷம் எரிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? इनको तो जन्म जन्मांतर कल्प कल्पांतर जलाते आए हैं क्योंकि ये तुम्हारा दुश्मन बहुत कड़ा है. ஆனால் இந்த ராவணனை ஜென்மமாக கல்பமாக எரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா இவர் உங்களுடைய மகா பெரிய எதிரி. 5 विकारों में सब फंसते हैं. 5 विकाரங்களுக்குள்ள எல்லாரும் சிக்கியிருக்கீங்க. जन्म ही भ्रष्टाचार से होता है तो रावण का राज्य हुआ. ஜென்மமே பிரஷ்டாச்சாரத்து மூலமாக நடக்குது. அப்போ அது என்ன உலகம் தான் இந்த உலகம்? ராவணனோட உலகம். இச்சமய அதாக துக்கு, இந்த நேரம் அளவற்ற துக்கம். இஸ்கா நிமித்து கோன், இந்த துக்கத்துக்கு நிமித்தமானவர் யார்? துக்கத்துக்கு நிமித்தமானவர் யார்? ராவன். துக்கத்துக்கு நிமித்தம் யார்? பாபா சொல்கிறாங்க ராவணன். ये कोई को पता नहीं दुख किस कारण का होता है. இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியல என்ன காரணத்தினால துக்கம் ஏற்படுது, என்ன காரணத்தினால துக்கம் ஏற்படுதுன்னே தெரியல. ये तो राज्य ही रावण का है, सबसे बड़ा दुश्मन ये. ஏன்னா இந்த ராஜ்யமே ராவணனுடையது. எல்லாருடைய மிகப்பெரிய எதிரி இந்த ஒரு ராவணன் தான். எல்லாருக்கும் எதிரி ஒருத்தர் தான். हर वर्ष उसकी एफिजी बनाकर जलाते रहते हैं. ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு அந்த உருவ பொம்மை செஞ்சு எரிக்கிறாங்க. दिन प्रतिदिन और ही बड़ा बनाते जाते हैं. அதுலேயும் நாளுக்கு நாள் என்ன பண்ணுறாங்களாம், அந்த சிலையினுடைய உயரத்தை அதிகமாக்கிட்டே போகிறாங்க. அதாவது வளர்ந்துட்டே போகிறாருன்னு சொல்கிறாங்க. துக்கு भी बढ़ जाता है. காரணம் என்ன? துக்கம் அதிகரிக்குது. इतने बड़े बड़े साधु संत महात्माएं राजाएं आदि है, परंतु एक को भी ये पता नहीं है कि रावण हमारा दुश्मन है जिसको हम वर्ष जलाते हैं. இவ்வளோ பெரிய பெரிய சாதுக்கள் சந்துக்கள் மகாத்மாக்கள் ஏன் ராஜாக்கள் கூட இருந்தாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே தெரியலை ராவணன் நம்ம எதிரி, அதனால தான் வருஷம் அவரை எரிக்கிறாங்க. அவங்க தான் எரிக்கிறாங்க. ஆனால் ராவணன் நம்முடைய எதிரி, அதனால தான் வருஷம் எரிக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியலை. பொதுவாக ராஜாக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு திருவிழாவாக எடுத்து நடத்துகிறாங்க. और फिर खुशियाँ मनाते हैं. எரிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. समझते हैं रावण मरा और हम लंका के मालिक बने. என்ன நினைக்கிறாங்களா, ராவணன் இறந்துட்டாரு, அப்போ நாம் என்ன ஆயிட்டோம், லங்கைக்கு எஜமானர்கள் ஆயிட்டோம். परंतु मालिक बनते नहीं है. ஆனால் யாரும் எஜமானன் ஆகிறதில்ல. कितना पैसा खर्च करते हैं, எவ்வளோ பைசா செலவு பண்ணுறாங்க. बाप कहते हैं तुमको इतने अनगिनत पैसे दिए सब कहाँ गवाए. பாபா சொல்கிறார்,
உங்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவு நான் பைசா கொடுத்துட்டு போனேன், எல்லாத்தையும் எங்கே போய் தொலைச்சிங்கன்னு கேட்குறார் பாபா. தஷரா பர் லாக்கோ ருப்பியா கர்ச் கர்த்தே ஹே. தஷராக்கு லட்சக்கணக்கில் ரூபா செலவு பண்ணுறாங்க. ராவன் கோ மார்க்கர் ஃபிர் லங்கா கோ லூட்தே ஹே. ராவணனை வதச்சிட்டு லங்கையை சூறையாடிட்டு வருவாங்க. குச் பி சமஜ்தேனே ராவன் கோ கியூ ஜலாத்தே ஹே. ஆனால் ராவணனை ஏன் எரிக்கணுங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. இஸ் சமய சப் இன் விகாரோं की जेल में पड़े हैं. இந்த நேரம் எல்லாருமே விகாரங்களுடைய சிறையில் சிக்கியிருக்காங்க. ஆதா கலப் ராவன் கோ ஜலாத்தே ஹே கியூக்கி துக்கி ஹே. அரை கல்பமாக ராவணனை எரிச்சிட்ருக்காங்க, ஏன்னா துக்கத்தில் இருக்காங்க. துக்கத்தில் இருக்கிறனால தான் ராவணனை எரிக்கிறோம். சமஜ்தே பி ஹே ராவன் கே ராஜ்யமே ஹம் போத் துக்கி ஹே. எல்லாருக்குமே தெரியுது ராவண ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் துக்கத்தில் தான் இருக்கோங்கிறது தெரியுது. ஏனே சமஜ்தே ஹே कि सत्युग में ये 5 विकार होते नहीं. ஆனால் இது புரியலை, சத்யுகத்தில் இந்த 5 விகாரங்கள் இருக்காது. ஏ ராவன்கோ ஜலானா ஆதி ஹோத்தா நீ. இந்த ராவணனை எரிக்கிறதெல்லாம் அங்கே இருக்காது. பூச்சோ ஏ கப்சே மனாத்தே ஆயே ஹோ. சரி, அந்த எரிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்க, எப்போ இருந்து இந்த பண்டிகை நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு கேளுங்க. तो ये सब समझने की बातें है ना. कहेंगे तो अनादि चला आता है. அப்போ என்ன சொல்லுவாங்களாம், அனாதி காலங்காலமாக இதை எரிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரக்ஷாபந்தன் கப்சே ஷுருகுவா. அடுத்து இந்த கேள்வி கேட்க சொல்கிறார் பாபா, ரக்ஷாபந்தன் எப்போது ஆரம்பமானது? கஹேங்கே அனாதி சலா ஆத்தா ஹே. அதுக்கும் என்ன தான் சொல்லுவாங்க, அனாதி காலங்காலமாக நடந்துட்டுருக்குன்னு. तो ये सब समझ की बातें है ना. பாபா சொல்ல இதெல்லாம் என்ன புரிதல் சம்பந்தமான விஷயங்கள். மனுஷியோं की बुद्धि क्या बन पड़ी है. न जानवर है न मनुष्य. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா என்ன சொல்கிறாரு, மனிதருடைய புத்தி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மனுஷ புத்தியாகவும் இல்லை மிருக புத்தியாகவும் இல்லைன்ட்டார். कोई काम के नहीं, அதாவது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாதுன்ட்டார். புத்தி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸ்வர்கு கோ பில்குல் ஜான்தே நஹி. சொர்க்கத்தை முற்றிலும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சமஜ்தே ஹே பஸ் யஹி துனியா பகவான் நே பனாயி. என்ன நினைக்கிறாங்களா, இந்த உலகத்தை தான் பகவான் உருவாக்கியிருக்கார், இப்படி உலகத்தை தான் பகவான் உருவாக்கியிருக்காருன்னு நினச்சிக்கிறாங்களாம். அதாவது இறைவன் உருவாக்கின உலகம் இப்படி தான் இருக்கும், நம்ம துக்கத்தை அனுபவிச்சு தான் ஆகணும், இதான் உலகம் அப்படி நினச்சிக்கிறாங்கன்றார் பாபா. दुख में याद तो फिर भी भगवान को करते हैं. हे भगवान इस दुख से छुड़ाओ. துக்கத்தில் எல்லாருமே பகவானை தான் நினைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்களா, ஹே பகவானே எங்களுக்கு துக்கத்திலேருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பரந்து கலியுகமே தோ சுக்கி ஓன சக்கே. ஆனால் கலியுகத்தில் யாரும் சுகமாக இருக்க முடியாது. துக்கத்தோ ஜரூர் போக்னாயே. எல்லாரும் துக்கத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். சீடி உத்தர்னிஹி ஹே. ஏனிப்படியில் கீழே இறங்கி தான் ஆகணும். நயி துனியா சே புராணி துனியா கே அந்த தக் ये सब रास बाप समझाते हैं. புது உலகத்திலிருந்து பழைய உலகத்தினுடைய முடிவு வரைக்குமான எல்லா ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறாங்க. बच्चे पास आते हैं तो बोलते हैं कि सब दुखों की दवाई एक है. குழந்தைங்க கிட்ட பாபா வர்றப்ப சொல்கிறாராம், குழந்தைங்களே உங்கள் எல்லாருடைய துக்கத்துக்கு மருந்து ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் அந்த ஒரு மருந்து தான். அவினாஷி வைத்திய என்ன பாபா யார், அழிவற்ற வைத்தியர். இக்கி ஜென்மோ கேலியே சப்கோ துக்கோ சே முக்து கர் தேத்தே. 21 ஜென்மத்துக்கு எல்லாரையும் பாபா துக்கத்திலிருந்து விடுவிக்கிறாரு. ஓ வைத்திய லோக் तो खुद भी बीमार हो जाते हैं. பாபா சொல்கிறார், அந்த வைத்தியர்கள் பாருங்கள், அவங்களுக்கே வியாதி வந்துடுது, அவங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. பரந்து ஏ தோ ஹே அவினாஷி வைத்திய. ஆனால் பாபா யார், அழிவற்ற வைத்தியர். ஏ பி சமஜ்தே ஹோ துக் பி அத்தாக ஹே சுக் பி அத்தாக ஹே. இதையும் நாம் புரிஞ்சிட்டோம், நமக்கு சுகமும் அளவற்றது துக்கமும் அளவற்றது. பாப் அத்தா சுக்கு தேத்தே ஹே. ஆனால் பாபா என்ன தான் கொடுக்குறாரு, அளவற்ற சுகத்தை தான் கொடுக்குறார், துக்கத்தை கொடுக்கறதில்ல. வஹா துக்குக்கா நாம் நிஷான் நஹி ஹோத்தா. அந்த உலகத்தில் துக்கத்தோட பெயர் அடையாளம் கூட இருக்காது. சுகி பன்னைக்கு ஹி தவாய் ஹே.
சுகமாக இருக்கிறதுக்கு தான் இந்த மருந்து. सिर्फ मुझे याद करो तो पावन सतो प्रधान बन जाएंगे, सब दुख दूर हो जाएंगे. பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, அப்போ பாவனமாக சத்தோ பிரதானம் ஆயிடலாம், எல்லா துக்கமும் உங்களை விட்டு விலகி போயிடும். फिर सुख ही सुख होगा, பிறகு நீங்கள் எப்படி இருப்பீங்க, சுகமே சுகமாக இருப்பீங்க. गाया भी जाता है बाप दुख हरता सुख करता. என்ன சொல்லப்பட்டிருக்கான், பகவான் தான் துக்கத்தை நீக்குபவர் சுகம் கொடுப்பவர்னு சொல்லியிருக்காங்க. आधा कल्प के लिए तुम्हारे सब दुख दूर हो जाते हैं. அரை கல்பத்திற்கு உங்களுடைய எல்லா துக்கங்களும் நீக்கப்படுகிறது. तुम सिर्फ अपने को आत्मा समझ बाप को याद करो. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்க. ஆத்மா और जीव दो का खेल. ஆத்மா மற்றும் உடல் ரெண்டோட விளையாட்டு தான் இங்கே நடந்துட்டுருக்குது. निराकार आत्मा अविनाशी है और साकार शरीर विनाशी है, इनका खेल है. निराकार ஆத்மா அழிவற்றது, சாக்கார शरीरों அழியக்கூடியது, இதோட விளையாட்டு தான் நடக்குது. अब बाप कहते हैं देह सहित देह के सब संबंधों को भूल जाओ. இப்போ பாபா சொல்கிறார், தேக சகிதம் தேகத்தோட எல்லா உறவுகளையும் மறந்துருங்க. गृहस्थ व्यवहार में रहते अपने को ऐसा समझो कि हमको अब वापस जाना है. குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தன்னை இப்படி புரிஞ்சுக்கோங்க, நானும் போக வேண்டிய நேரம், வீடு திரும்ப வேண்டிய நேரம் இது. पति तो जा न सके इसलिए माँ में कम याद करो तो सतो प्रधान बन जाएंगे. பதீத்தமானவங்க மேலே போக முடியாது, ஆகையால் என்ன மட்டும் நினைவு செஞ்சிங்கன்னா சதோ பிரதானம் ஆயிடலாம். பாப் கே பாஸ் தவாயி ஹேனா, பாபாட்ட தானே மருந்து இருக்குது. ये भी बताता हूँ माया विघन ज़रूर डालेगी. மருந்து கொடுத்தாலும் பாபா இதையும் கண்டிப்பாக சொல்கிறாராம், மாயா உங்களுக்கு கண்டிப்பாக தடை ஏற்படுத்தும். तुम रावण के ग्राहक हो ना, ஏன்னா நீங்கள்லாம் யார், ராவணனோட கிராக்கி வாடிக்கையாளர்கள். उनकी ग्राहकी चली जाएगी तो ज़रूर फटकेगी ना. அதோட கிராக்கி அதை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போகுதுன்னா அப்போ அது உங்களை என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும் தானே. तो बाप समझाते हैं ये तो पढ़ाई है. ஸோ பாபா புரிய வைக்கிறார், இதுதான் படிப்பு. பாபா புரிய வைக்கிறது தான் படிப்பு, அதாவது சொல்லி கொடுக்குறார், இது இது என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். நம்மளை பற்றி சொல்கிறாரு, அவரை பற்றி சொல்கிறாரு, காலச்சக்கரத்தை பற்றி சொல்கிறாரு, நம்முடைய ஜென்மங்கள், பிறப்பு இறப்பு, மாயா பற்றியும் சொல்கிறாரு. இப்படி பாபா சொல்லி கொடுக்கறதெல்லாம் என்ன, படிப்பு. கொய் தவாய் நெய்ய, ஆனால் இது மருந்து கிடையாது, இது படிப்பு, இது மருந்து கிடையாது. தவாய் ஏஹே யாதுக்கி யாத்திரா. அப்போ மருந்து என்பது என்ன, நினைவு யாத்திரை தான் மருந்து. ஞானம் மருந்து கிடையாது, நினைவு யாத்திரை தான் மருந்து. ஏகி தவாய் சே துமாரே சப் துக் தூர் ஹோ ஜாயேங்கே. ஒரே ஒரு மருந்தில் உங்களோட எல்லா துக்கமும் நீங்கிடும். அகர் மேரே கோ நிரந்தர் யாது கர்னே கா புருஷாரத் கரேங்கே தோ. ஸோ கண்டிஷன் என்ன, என்னை நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான புருஷார்த்தம் செஞ்சால் துக்கமெல்லாம் போயிடும், அதாவது உங்களுக்கு அந்த மருந்து நல்லா வேலை செய்யும். பக்தி மார்க் में ऐसे बहुत है जिनका मुख चलता ही रहता है. பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் இப்படி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வாய் என்ன பண்ணிகிட்டே இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்குது, வேலை செஞ்சிட்டே இருக்குன்றார். कोई ना कोई मंत्र राम नाम जपते रहते हैं, उनको गुरु का मंत्र मिला हुआ. ஏதாவது ஒரு மந்திரம், அதாவது ராம நாமமோ ஏதாவது ஒரு நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்காங்க, வாய்க்கு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு குரு கிட்ட இருந்து தான் அந்த மந்திரம் கிடைக்கிது. இத்தனா பார் தும்கோ ரோஜ் சப்னா. குரு என்ன சொல்லுவாரா, இத்தனை முறை ஒரு நாளில் நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கணும். உன்கோ கேத்தே ஹே ராம் கே நாம் கி மாலா ஜப்னா. அவங்க ஜபிக்கிறது என்ன சொல்லப்படுது, ராம நாமத்தை அவங்க ஜபிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இன்கோ ஹி ராம் நாம் கா தான் கேத்தே ஹே. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜபிக்கிறதுன்ற வேர்ட் கூட அவங்க பயன்படுத்த மாட்டாங்க பக்தியில், ராம நாமத்தை தானம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வாயால் ராம நாமம் சொல்கிறதுங்கிறது என்ன, ராம நாமத்தோட தானம்னு சொல்கிறாங்க. ऐसी बहुत संस्थाएं बनी हुई है. இப்படி நிறைய சன்ஸ்தாக்கள், சபைகள், மடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு.
ராம் ராம் ஜப்தே रहेंगे तो झगड़ा आदि कोई करेंगे नहीं, பிஸி रहेंगे. ஏன்னா வாயில் ராம நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா வேற எந்த சண்டை பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, பிஸியாக இருப்பாங்க. कोई कुछ कहेगा तो भी ரெஸ்பான்ஸ் नहीं देंगे. யாராவது ஏதாவது பேசுனா கூட இவங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கனால அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. बहुत थोड़े ऐसा करते हैं. ஆனால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இப்படி இருக்காங்கன்றார் பாபா. यहाँ फिर बाप समझाते हैं राम राम कोई मुख से कहना नहीं है. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் ராமா ராமான் வாயிலெல்லாம் சொல்ல வேண்டாம். ये तो अचपा जाप है, सिर्फ बाप को याद करते रहो. இது கணக்கிலடங்காத ஜபம். உள்ளுக்குள்ள நீங்கள் பாபாவை எந்நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதான் அச்பா ஜாப். பாப் கேத்தே ஹே மே கோய் ராம் நீயும். பாபா சொல்ல நான் ஒன்றும் ராமர் கிடையாது. ராம் तो त्रेता का था जिसकी राजाई थी, उनको तो जपना नहीं है. ராமர் திரேதாயுகத்தில் இருக்கிறவர், அவரோட ராஜ்யம் நடந்தது, அவரெல்லாம் நீங்கள் ஜபிக்க வேண்டியதில்லைங்க. अब बाप समझाते हैं भक्ति मार्ग में ये सब सिमरन करते पूजा करते तुम सीढ़ी नीचे ही उतरते आए हो, क्योंकि वो सब है अनराइटियस. இப்போ பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இதெல்லாம் சிந்தனை செஞ்சு பூஜை செஞ்சும் ஏணிப்படியில் இறங்கி தான் வந்தீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சரியான முறைப்படி செய்யலை. ரைட்டியஸ் தோ ஏக்கி பாப்பே, சரியானவர் ஒரே ஒரு பாபா மட்டும்தான். वो तुम बच्चों को बैठ समझाते हैं. அப்படிப்பட்ட தந்தை தான் இப்போ உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறார். ये कैसे भूल भुलैया का खेल है. இது எப்படிப்பட்ட ஒரு, அது என்ன சொல்லுவாங்க அந்த விளையாட்டு, மறந்து போயிடுவாங்க இல்லையா, உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே சுற்றி போய் வெளியில் வரணும். சிலர் என்ன ஆகிடுவாங்க, உள்ளே போயிட்டு எந்த பக்கம் போகிறதுங்கிறதையே மறந்துடுவாங்க. जिस बाप से इतना बेहद का वर्षा मिलता है उनको याद करे तो चेहरा ही उनका चमकता रहे. எந்த பாபாட்டருந்து உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குதோ அவரை நினைக்கணும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் முகம் எப்படி இருக்கும், ஜொலிச்சிட்டு பிரகாசமாக இருக்கும். குஷிமே சேரா கில் ஜாத்தா ஹை. குஷியில் உங்களோட முகமே என்ன ஆகிடும், அப்படி மலர்ந்துடும். முக்கு பர் முஸ்கராஹட் ஆ ஜாத்தி ஹை. உங்கள் இதழ்களில் புன்சிரிப்பு வந்துடும். तुम जानते हो बाप को याद करने से हम ये बनेंगे. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க, பாபாவை நினச்சாதான் அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஆக முடியும். ஆதா கல்ப் के लिए हमारे सब दुख दूर हो जाएंगे. அரை கல்பத்துக்கு நம்முடைய எல்லா துக்கமும் விலகிடும். ऐसा नहीं बाबा कुछ कृपा कर देंगे. அப்படி மட்டும் நினைக்காதீங்க பாபா ஏதாவது கருணையெல்லாம் காட்டிடுவார். नहीं, ये समझना है हम बाप को जितना याद करेंगे उतना सतो प्रधान बन जाएंगे. பாபா கருணையெல்லாம் காட்ட மாட்டார். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நான் பாபாவை எவ்வளோ நினைக்கிறேனோ அவ்வளோதான் நான் சத்தோ பிரதான ஆகுவேன். ये லக்ஷ்மி நாராயண் விஸ்வக்கே மாலிக் கித்தனை ஹர்ஷித் முக்கு ஹே. இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகத்துக்கே எஜமானர்கள், எவ்வளோ புன்சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க. ऐसा बनना है. அப்போ அப்படி நாம் ஆகணும். बेहद के बाप को याद कर अंदर में खुशी होती है, फिर से हम विश्व का मालिक बनेंगे. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து உள்ளுக்குள்ளே இந்த குஷி இருக்கணும், நான் தான் உலகத்துக்கு எஜமானனாக போகிறேன். ये आत्मा की खुशी के संस्कार ही फिर साथ चलेंगे. இந்த ஆத்மாவுடைய குஷியோட சன்ஸ்காரம் தான் உங்கள் கூடவே வரும். फिर थोड़ा थोड़ा कम होता जाएगा. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே குறையவோ ஆரம்பிச்சிடும். इस समय माया तुमको बहुत हैरान करेगी. அதில் இந்த நேரம் மாயா உங்களை ரொம்ப துன்புறுத்தும். மாயா கோஷிஷ் கரேகி துமாரே யாத் கோ புலானிக்கு. மாயா என்ன முயற்சி பண்ணுமா, உங்களோட நினைவை மறக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். சதே வேசே ஹர்ஷித் முக் ரஹனே சகே. சதா உங்களால் புன்சிரிச்ச முகமோடு இருக்கவும் முடியாது. மாயா டிஸ்டர்ப் பண்ணும். ஜரூர் கோய் சமய ஜுட்கா காய்ங்க. ஏதோ ஒரு நேரத்தில் என்ன ஆகும், உங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடுன்றார் பாபா. சதா புன்சிரிச்சிட்டே இருக்க முடியாது. மாயா என்ன பண்ணிவிடுமா, டிஸ்டர்ப் பண்ணி மூச்சை திணற வச்சிடுமா. மூச்சு திணறனா முகம் மாறிடும்ல. मनुष्य जब बीमार पड़ते हैं तो उनको कहते भी होंगे शिव बाबा को याद करो, परंतु शिव बाबा है कौन ये किसको पता नहीं, तो क्या समझ याद करे. மனிதர்களுக்கு எப்போ வியாதி வருதோ
அப்போ என்ன சொல்கிறாங்களா, சிவபாபாவை நினைவு செய்யுங்க. ஆனால் சிவபாபானா யார், அதுவே யாருக்கும் தெரியலை. என்ன புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைக்கணும், எப்படி நினைக்கணும் அதுவும் தெரியலை. क्यों याद करे, எதுக்காக நினைக்கணும். तुम बच्चे तो जानते हो बाप को याद करने से हम तमो प्रधान से सतो प्रधान बनेंगे. ஆனால் நாம் என்ன தெரிஞ்சிட்டோம், பாபாவை நினைக்கிறது மூலமாக தமோ பிரதானத்திலேருந்து சத்தோ பிரதானம் ஆகிடுவோம். தேவி தேவதா சத்தோ பிரதான் ஹேனா உன்கோ கஹா ஹி ஜாத்தா ஹே டெய்டி வேர்ல்ட். தேவி தேவதைகள் சத்தோ பிரதானமானவங்க, அவங்கள தான் என்ன சொல்லப்படுது, தெய்வீக ராஜ்யம். மனுஷோं की दुनिया नहीं कहा जाता है. அவங்க வாழ்ந்த உலகத்தை மனிதர்களின் உலகம்னு சொல்கிறது கிடையாது. மனுஷ நாம் ஹோத்தா நெஹி, மனிதன்ற பேரே அந்த வார்த்தை கூட அங்கே இருக்காது. சொர்க்கத்தில் என்ன வார்த்தை இருக்காது, மனிதன். ஃபலானா தேவதா, அங்கே என்ன சொல்லுவாங்களா, அவங்க பேரை சொல்லி இந்த தேவதா அந்த தேவதான்னு சொல்லுவாங்களாம் சொர்க்கத்தில். இன்னைக்கு பாபா ரகசியம் சொல்லியிருக்கார், அங்கே என்ன வார்த்தை இருக்காது, மனிதன்ற வார்த்தை இருக்காது. இப்போ லக்ஷ்மி தேவதா, நாராயண் தேவதா இப்படி தான் அங்கே சொல்லுவாங்களாம். ஓ ஹைஹி டெய்டி வேர்ல்டு, ஏன்னா அது தெய்வீக உலகம். ஏஹே, அப்போ இந்த உலகம் என்ன உலகம், அது தெய்வீக உலகம். இந்த உலகம் அசுர உலகமா, ஹியூமன் வேர்ல்டு. பாபா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, மனித உலகம். ये सब समझने की बातें हैं, இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். बाप ही समझाते हैं, बाप को कहा जाता है ज्ञान का सागर. பாபா தான் புரிய வைக்கிறார். ஆகையால் பாபா தான் என்ன சொல்லப்படுது, ஞான கடல். बाप अनेक प्रकार की समझानी देते रहते हैं. बाबा अनेक विधத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். फिर भी पिछाड़ी में महा मंत्र देते हैं, बाप को याद करो तो तुम सतो प्रधान बन जाएंगे और तुम्हारे सब दुख दूर हो जाएंगे. பாபா எல்லாத்தையும் புரிய வச்சாலும் கடைசியில் மகா மந்திரத்தை கொடுத்துட்றாராம். என்ன மட்டும் நினைங்க போதும், நீங்கள் சத்தோ பிரதான ஆயிடலாம், உங்களோட எல்லா துக்கமும் விலகிடும். கல பெலே பி தும் தேவி தேவதா பனேத்தே, கல்பத்துக்கு முன்னாடியும் நீங்கள் தேவி தேவதையாக இருந்தீங்க. துமாரே சீரத் தேவதாவும் ஜெசித்தி, உங்களுடைய தோற்றம் தேவதைகளை போல இருந்தது. யஹா கோய் பி உல்டா சுல்டா போல்தே நைத்தே, அங்கே சும்மா தப்பாக பேசுறது, புறம்பாக பேசுறது, ஏட்டிக் போட்டி பேசுகிறவங்கெல்லாம் அங்கே கிடையாதுன்றார் பாபா. ஐசா கோய் காமி நெய் ஹோத்தா, அப்படி காரியமும் அங்கே நடக்காது சொர்க்கத்தில். திரும்பவும் சொல்கிறார் பாபா, வா ஹைஹி டெய்டி வேர்ல்டு और यह ஹியூமன் வேர்ல்டு. அந்த உலகமே எப்படிப்பட்ட உலகம், தேவதைகளுடைய உலகம், இது மனிதர்களின் உலகம். ஃபரக் ஹேனா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ये बाप बैठ समझाते हैं, இதெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். மனுஷ तो समझते हैं டெய்டி வேர்ல்டு को लाखों वर्ष हो गए. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்களாம், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தேவதைகளோட ராஜ்யம் இருந்துச்சுன்னு. யஹா तो कोई को देवताएं कह नहीं सकते, இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் தேவதான்னு சொல்ல முடியாது. ஏஹே ராவன் கி துனியா, ஏன்னா இந்த உலகம் ராவணனுடைய உலகம். ராவன் படா பாரி துஷ்மன், ராவணன் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. இன் ஜேசா துஷ்மன் कोई होता नहीं, இவரை போல எதிரி யாரும் கிடையாது. ஹர் வருஷ் தும் ராவன் को क्यों जलाते हो, वह कौन, ஒவ்வொரு வருஷம் நீங்கள் ஏன் ராவணனை எரிக்கிறீங்க, அப்போ அவர் யார், கிஸ்கோ பத்தா நீ, அதே யாருக்கும் தெரியாது. कोई मनुष्य तो नहीं है, ராவணன்னு ஒரு மனுஷன் கிடையாது. ஏஹே 5 விகார், इसलिए इनको ராவன் கா ராஜ்ய கா जाता है. ராவணன் என்பது என்ன, 5 விகாரங்கள், அதனால தான் இது ராவணனோட உலகம்னு சொல்லப்படுது. 5 விகாரோं का राज्य है ना, அடுத்து 5 விகாரங்களோட ராஜ்யம் தானே இன்னைக்கு நடக்குது. सब में 5 विकार, எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரம் இருக்குது. ये दुर्गति और सद्गति का खेल बना हुआ है, இது துர்கதி மற்றும் சத்கதிக்கான விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. अभी तुमको सद्गति के टाइम आदि का भी बाप ने समझाया है, दुर्गति का भी समझाए. சத்கதியோட நேரத்தையும் பாபா புரிய வச்சிருக்காரு, துர்கதியோட நேரத்தையும் பாபா புரிய வச்சிருக்காரு. तुम ही ऊंच चढ़ते हो फिर तुम ही नीचे गिरते हो, நீங்கள் தான் உயர்ந்த இடத்துக்கு ஏறுறீங்க, நீங்கள் தான் கீழே விடுறீங்க. शिव जयंती भी भारत में ही होती है, சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் தான் நடக்குது. ராவன் ஜெயந்தி भी भारत में ही होती है, ராவணனோட ஜெயந்தியும் பாரதத்தில் தான் நடக்குது. ஆதா கலப் ஹே தெய்வீ துனியா, லக்ஷ்மி நாராயண் ராம் சீதா கா ராஜ்ய. அரை கல்பம் தெய்வீக உலகம், லக்ஷ்மி நாராயணர் ராம் சீதையோட ராஜ்யம்.
अभी तुम बच्चे सबकी बायोग्राफी को जानते हो. இப்போ நீங்கள் குழந்தைங்க எல்லாரோட கதையும் தெரிஞ்சிட்டீங்க. மகிமா சாரி துமாரியே, ஆகையால் மகிமை உங்களுக்கு தான்றார் பாபா. எல்லாரை பற்றியும் நீங்கள் தானே தெரிஞ்சிட்டீங்க, ஆகையால் புகழ் உங்களுக்கு தான். நவராத்திரி பர் பூஜா அதி சப் துமாரி ஓத்தியே. பாபா சொல்ல நவராத்திரிக்கு கூட பாருங்கள் உங்களுக்கு தானே பூஜை பண்ணுறாங்க, சிவபாபாவுக்கு பூஜை கிடையாது. துமி ஸ்தாபனா கர்த்தேவோ, ஏன்னா நீங்கள் தானே ஸ்தாபனை காரியம் செய்கிறீங்க. ஸ்ரீமத் பர் சல் தும் விஸ்வக்கோ சேஞ்ச் கர்த்தே ஹோ, तो श्रीमत पर पूरा चलना चाहिए ना. ஸ்ரீமத் படி நடந்து உலகத்தையே நீங்கள் மாற்றி அமைக்கிறீங்க, அப்போ நீங்கள் முழுசாக ஸ்ரீமத் படி நடக்கணும்ல. நம்பர் வார் புருஷார்த் கர்த்தே ரேத்தே ஹே, நம்பர் வார் தான் முயற்சி செய்கிறீங்க. ஸ்தாபனா ஹோத்தி ரேத்தியே, இஸ்மே லடாயி ஆய்க்கி கோய் பாத் நீயே. ஸ்தாபனை நடந்துகிட்டே தான் இருக்குது, ஆனால் இங்கே யுத்தத்துக்கான அவசியம் கிடையாது. ஸ்தாபனைக்காக இங்கே யுத்தம் கிடையாது, விநாசத்துக்கு தான் உலகத்தில் யுத்தம் நடக்குது. ஆனால் நாம் ஸ்தாபனைக்காக ஸ்தூலத்தில் எந்த யுத்தம் செய்கிறதில்ல. அபி தும் சமஜ்தே ஹோ ஏ புருஷோத்தம் சங்கம் யுக் ஐஹி பில்குல் அலக். இப்போ நாம் புரிஞ்சிட்டோம், இந்த புருஷோத்தம சங்கம யுகம் முற்றிலும் தனிப்பட்டது. புராணி துனியாக்கா அந்த் ஒரு நயி துனியாக்கா ஆதி. பழைய உலகத்தோட இறுதி மற்றும் புது உலகத்தோட ஆரம்பம். பாப் ஆத்தே ஹி ஹே புராணி துனியாக்கோ சேஞ்ச் கர்னே. பாபா வந்திருக்கிறது எதுக்காக? பழைய உலகத்தை மாற்றிக்கிறதுக்காக. தும்கோ சம்ஜாத்தே தோ போத்தே பரந்து போத்தே ஜோ பூல் ஜாத்தே. பாபா சொல்ல உங்களுக்கு நான் என்னவோ நிறையா தான் புரிய வைக்கிறேன், ஆனால் நிறைய குழந்தைங்க நிறைய விஷயத்த மறந்துடுறீங்க. பாஷன் கே பாத் ஸ்மிருதி ஆத்தியே ஏ பாயிண்ட் சம்ஜானி தி. சொற்பொழிவு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நினைவுக்கு வருதான், ஐயோ இந்தந்த பாயிண்டெல்லாம் சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படின்னு தோணுதான். ஹூபுஹூ கலப் கலப் ஜெய்சே ஸ்தாப்னா ஹுயே வैसे होती रही. அப்படியே கல்பத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்தாபனை நடந்துச்சோ அப்படி தான் நடக்குது. ஜினோனே ஜோபத் பாயாகே வகி பாயங்கே. யார் என்ன பதவி அடைந்தார்களோ அதே பதவி தான் வாங்குவாங்க. சப் ஏக் ஜேசா பது நை பா சக்தே. எல்லாரும் ஒரே போல் பதவி வாங்க முடியாது. ஊஞ்சித்தே ஊஞ்சு பத் பானே வாலே பி ஹே தோ கம் சே கம் பது பானே வாலே பி ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறவங்களும் இருக்காங்க, குறைஞ்சதுலேயும் குறைஞ்ச பதவி அடைகிறவங்களும் இருக்காங்க. जो अनन्य बच्चे हैं वह आगे चलकर बहुत फील करेंगे, ये साहूकारों की दासी बनेगी, ये राजाई घराने की दासी बनेगी, ये बड़े साहूकार बनेंगे जिनको कब कब इन्वाइट करते रहेंगे. யார் பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமான குழந்தைங்களோ செல்லமான குழந்தைங்களோ அவங்க இனி வரக்கூடிய காலத்தில் உணர்வாங்க. சிலரை பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரியுமா, இவங்க செல்வந்தர்களுக்கு தாசதாசியாக வருவாங்க, இவங்க ராஜ குலத்தில் இருக்கவங்களுக்கு தாசதாசியாக வருவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வருமா. இவங்க பெரிய செல்வந்தராக வருவாங்க, ஆனாலும் இவங்களை அப்பப்போ தான் அரசபைக்கு இன்வைட் பண்ணுவாங்க. செல்வந்தர்கள் தான், ஆனால் அரச சபைக்கு அப்பப்போ தான் இவங்களுக்கு இன்விடேஷன் வரும். சப்கோ தோடேகி இன்வைட் கரேங்கே, சப் முக்கு தோடேகி தேக்கேங்க. எல்லாரையும் அரசபைக்கு டெய்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா என்ன? எல்லாரும் வந்து முகத்தை பார்க்க முடியுமா? யாரோட முகத்தை? லக்ஷ்மி நாராயணருடைய முகத்தை எல்லா செல்வந்தர்களும் வந்து பார்த்துருவாங்களா சொர்க்கத்தில்? பாபா பி பிரம்மா முக் சே சம்ஜாத்தே ஹே, சம்முக் சப் தோடேகி தேக் சக்கேங்கே. பாபா கூட பிரம்மா வாய் மூலமாக புரிய வைக்கிறார், எல்லாரும் நேரில் வந்து பார்க்க முடியுமா என்ன? தும் அபி சம்முக் ஆயே ஹோ பவித்திர பனே ஹோ. நீங்கள் இப்போ நேரடியாக வந்து பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் பவித்திரமாக இருக்கீங்க. ऐसा भी होता है जो अपवित्र यहाँ आकर बैठते हैं, कुछ सुनेंगे तो फिर देवता बन जाएंगे, फिर भी कुछ सुनेंगे तो असर पड़ेगा. ஆனால் அப்படி சில பேர் இருப்பாங்க, அப்பவித்திரமானவங்க கூட வந்து இங்கே பாபா முன்னாடி உட்கார்றாங்க, ஆனால் ஞானம் கேட்குறாங்க, கொஞ்சம் கேட்குறனால அவங்களும் ஒரு தேவதையாக வர்றாங்க. ஏன்னா கொஞ்சம் ஞானத்தினுடைய அந்த எஃபெக்ட் கூட அவங்களுக்கு இருக்கும். நஹி சுனே தோ ஃபிர் ஆவேகி நெய், கேட்கவே இல்லைன்னா அவங்க வரவே மாட்டாங்க. तो मूल बात बाप कहते हैं मन मना भव. அப்போ முக்கிய விஷயம் பாபா என்ன சொல்கிறாரு? மன் மனா பவ. इस एक ही मंत्र से तुम्हारे सब दुख दूर हो जाते हैं. இந்த ஒரு மந்திரத்தால் உங்களுடைய எல்லா துக்கமும் விலகிடும். மன் மனா பவ ये बाप कहते हैं, फिर टीचर होकर कहते हैं मत्याजी भव. மன் மனா பவங்கிறது பாபா சொல்கிறாரு.
அடுத்து டீச்சர் ஆயிட்டு பாபா என்ன மந்திரம் கொடுக்குறாரு? அப்பாவா மன்மனா பவன்றார், டீச்சர் ஆயிட்டு மத்தியாஜி பவ. ஏ பாபி ஹே, டீச்சர் பி ஹே, குரு பி ஹே. இவர் அப்பாவாகவும் இருக்காரு, டீச்சராகவும் இருக்காரு, குருவாகவும் இருக்காரு. तीनों ही याद रखे तो भी बहुत हर्षित मुख अवस्था रहे. மூவருடைய நினைவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய நிலை எப்படி இருக்கோ? புன்சிரிச்ச மகிழ்ச்சியாக மலர்ந்தவங்களா இருப்பீங்க. பாப் படாத்தே ஃபிர் பாப் ஹி சாத் பி லே ஜாத்தே. பாபா தான் படிப்பு சொல்லி கொடுக்குறார், கூடவேவோ உங்களை அழைச்சிட்டு போகிறார். ऐसे बाप को कितना याद करना चाहिए. இப்படிப்பட்ட பாபாவை நீங்கள் எவ்வளோ நினைவு செய்யணும்? பக்தி மார்க் में तो बाप को कोई जानते ही नहीं. பக்தி மார்க்கத்தில் யாருக்குமே பாபாவை தெரியாது. सिर्फ इतना जानते हैं भगवान है, हम सब ब्रदर्स है. बाप से क्या मिलना है वो कुछ भी पता नहीं. இவ்வளோதான் தெரியுமா, அவர் பகவான், நாமெல்லாம் அவரோட குழந்தைங்க, நம்மெல்லாம் சகோதரர்கள்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அப்பாட்டேருந்து என்ன கிடைக்குன்றது அவங்களுக்கு தெரியல. தும் அபி சமஜ்தே ஹோ ஏக் பாப் ஹே, அவ் உன்கே பச்சே சப் பிரதர்ஸ் ஹே. ஆனால் நாம் தெரிஞ்சிட்டோம், ஒரு அப்பா தான் இறைவன், நம்மெல்லாம் அவரோட குழந்தைங்க, அதனால நாம் சகோதரர்கள். ஏ பேகத் கி பாத் என்ன, இது ஒரு எல்லையற்ற விஷயம் இல்லையா? சப் பச்சோங்கோ டீச்சர் பன் படாத்தி. எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா டீச்சர் ஆகிட்டு படிப்பு சொல்லி கொடுக்குறார். फिर सबका हिसाब किताब चुक्त कराए वापस ले जाएंगे. அடுத்து எல்லாரோட கணக்கு வழக்கையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறார். इस चीची दुनिया से वापस जाना है. இந்த சீச்சியான உலகத்திலேருந்து வாபஸ் போகணும். नई दुनिया में आने के लिए तुमको लायक बनाते हैं. புது உலகத்துக்கு வருவதற்காக உங்களை பாபா தகுதியாக்குறார். जो जो लायक बनते हैं वो सत्युग में आते हैं. ஆனால் யாரெல்லாம் தகுதி ஆகுறாங்களோ பாபா ஆக்குறார். ஆனால் யார் ஆகுறாங்க அவங்க தான் சத்யுகத்திற்கு வருவார்கள். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखी लते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. बाबा धारणिकाன சாரம் சொல்கிறாங்க. अपनी अवस्था को सदा एक रस और हर्षित मुख रखने के लिए बाप, टीचर और सद्गुरु तीनों को याद करना है. தன்னுடைய ஸ்திதியை சதா ஏக்கரசாக, ஹர்ஷித் முக் புன்சிரித்த மலர்ந்த மகிழ்ச்சியான முகமாக வைத்து கொள்வதற்கு அப்பா, டீச்சர், சத்குரு மூவரையும் நினைவு செய்யுங்கள். यहाँ से ही खुशी के संस्कार बरने हैं. இங்கிருந்து தான் குஷியின் சன்ஸ்காரத்தை நிறைத்து கொள்ள வேண்டும். वर्षे की स्मृति से चेहरा सदा चमकता रहे. ஆஸ்தியின் நினைவின் மூலம் முகம் சதா ஜொலிக்க வேண்டும். ஆஸ்தியை நினச்சா முகம் என்ன ஆகணும்? ஜொலிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், श्रीमत पर चलकर सारे विश्व को चेंज करने की सेवा करनी है. ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தையும் மாற்றியமைக்கும் சேவை செய்யுங்கள். 5 விகாரோं में जो फंसे हैं उन्हें निकालना. 5 விகாரங்களில் சிக்கி இருப்பவர்களை விடுதலை செய்யுங்கள். अपने स्वधर्म की पहचान देनी है. தன்னுடைய சுய தர்மத்தின் அறிமுகத்தை கொடுங்கள். சாந்தி வேணும்னு கேட்குறாங்கல்ல, அதனால் சுய தர்மத்தோட அறிமுகத்தை போய் கொடுங்கன்றார் பாபா. பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாரு. सर्व के प्रति अपनी दृष्टि और भावना प्यार की रखने वाले सर्व के प्यारे फरिश्ता भव. அனைவருக்காகவும் தன்னுடைய திருஷ்டி மற்றும் பாவனையை அன்பானதாக வைக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான ஃபரிஷ்தா பவ. स्वप्न में भी किसी के पास फरिश्ता आता है तो कितना खुश होते. கனவுல கூட யாருக்காவது ஃபரிஷ்தா தென்பட்டதுன்னா எவ்வளோ குஷியாயிடுறாங்க. ஃபரிஷ்தா அர்த்தாத் சர்வக்கே பியாரே. ஏன்னா ஃபரிஷ்தா என்றாலே அனைவருக்கும் அன்பானவர்கள், அனைவருக்கும் பிடித்தமானவர்கள். ஹதுக்கே பியாரே நெய் பேகத்கே பியாரே. எல்லைக்குட்பட்ட அன்பு கிடையாது, எல்லையற்ற அன்பு. जो प्यार करे उसके प्यारे नहीं लेकिन सर्व के प्यारे. யார் அன்பு செலுத்துகிறாங்க அவங்களுக்கு மட்டும் நான் அன்பானவங்க அப்படி இல்லை,
அனைவருக்கும் அன்பானவர்கள். कोई कैसा भी आत्मा हो लेकिन आपकी दृष्टि आपकी भावना प्यार की हो, इसको कहा जाता है सर्व के प्यारे. யார் எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய பார்வை உங்களுடைய பாவனை அவங்களுக்கு அன்பாக வெளிப்படணும். அப்போ தான் அனைவருக்கும் அன்பானவர். कोई इंसल्ट करे घृणा करे तो भी उसके प्रति प्यार व कल्याण की भावना उत्पन्न हो, क्योंकि उस समय वह परवश है. யாராவது உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, உங்களை வெறுக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்காக கூட அன்பு மற்றும் நன்மையோட பாவனை தான் வெளிப்படணும். ஏன்னா அந்த நேரம் அவங்க பர்வஷில் இருக்காங்க, தன்வசத்தில் இல்லை. ஸ்லோகன் जो सर्व प्राप्तियों से संपन्न है वही सदा हर्षित सदा सुखी और खुश नसीब है. யார் அனைத்து பிராப்திகளிலும் சம்பன்னமாக இருக்கிறார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியானவர், சதா குஷியானவர் மற்றும் அதிர்ஷ்டசாலிகள். எவ்வளோ டெஃபினிஷன் கொடுக்குறாரு பாருங்க பாபா. அடுத்ததா இன்னைக்கான அவ்யக்த சமிக்கை. सफलता का सितारा तब बनेंगे जब स्व की सफलता का अभिमान न हो, वर्णन भी न करे. வெற்றி நட்சத்திரமாக எப்போது ஆக முடியும் என்றால் எப்போது சுயத்தின் வெற்றியின் அபிமானம் இல்லையோ, அதை வர்ணிக்கக்கூட இல்லையோ அப்போது. अपना गीत नहीं गाए लेकिन जितनी सफलता उतना नम्रचित निर्माण और निर्मल स्वभाव. தன்னுடைய புகழை பாடக்கூடாது, ஆனால் எவ்வளோ வெற்றியோ அவ்வளோ பணிவு, அவ்வளோ நிர்மலமான சுபாவம், நிமித்த உணர்வு. दूसरे उसके गीत गाए लेकिन वह स्वयं सदा बाप के गुण गाए. மற்றவங்க வேணால் உங்களுடைய மகிமையை பாடட்டும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், பாபாவுடைய குணத்தை தான் பாடணும். ऐसी निर्माणता निर्माण का कार्य सहज करती है. அந்த அளவு பணிவு இருக்கிறவங்க தான் நிர்மாணிக்கக்கூடிய காரியத்தை சகஜமாக செய்வாங்க. जब तक निर्माण नहीं बने तब तक निर्माण नहीं कर सकते. எது வரைக்கும் பணிவாகலை அதுவரை நிர்மாணிக்கக்கூடிய காரியத்தை செய்ய முடியாது. அச்சா. ஓம் சாந்தி. मगर कैसे
மணல் மேடா இருந்தோன்னா ஒரு சின்ன காத்து கூட நம்மளை பயன்படுத்தும். When you are like a sand dune, even a gentle breeze can be threatening.